ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது ஃபீவரோ கோல்டோ வந்தால் ஐயா ஜாலி 2 நாளைக்கு லீவ் போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போ ஃபீவர் கோல்டெல்லாம் வந்துச்சுன்னா பயமாக இருக்குது. எங்கே பசங்களுக்கும் ஒட்டிக்குமோ, அவனுக்கு வந்தால் 2 டேஸ்க்கு அவன் கஷ்டப்படுவான். இப்போ தான் தெப்பு தேறி வரும், மறுபடியும் ஏதாவது ஒன்று வந்து கிடச்சி விட்டுரும், அந்த மாதிரியே இருக்கும். இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே ஒரு மாதிரி கோல்ட் அண்ட் ஃபீவரிஷாக தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி சாம்பார் சாப்பிடணும் போல் க்ரேவிங்ஸாக இருந்துச்சு. தோசைக்கு வந்துட்டு தண்ணியாட்ட தக்காளி சாம்பார் வைப்பேன், அதுதான் செஞ்சுருந்தேன். இது வந்துட்டு யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் வதக்கி விட்டு, யூஸ்வலாக சேர்த்துறத விட ஒரு 2 தக்காளி அது 3 தக்காளி சேர்த்து பச்சை பருப்பு இருக்குல்ல, அதுவும் துவரம் பருப்பும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிப்போம். ஈக்குவல் குவான்டிட்டி ஆட் பண்ணி காய் எதுவும் ஆட் பண்ணாமல் குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி கொதிக்க விட்டோம்னா தக்காளி சாம்பார் ரெடி. இது தோசைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.